உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான மகிழ்ச்சி, பணம், நல்ல உறவுகள், வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் விஷயங்களுக்கு தினமும் நன்றி சொல்கிறீர்களா? நாம் பெரும்பாலும் இல்லாததை பற்றியே சிந்திக்கிறோம். ஆனால் நம்மிடம் ஏற்கனவே இருப்பதை கவனிக்கத் தொடங்கினால் என்ன நடக்கும்? ரோண்டா பைர்ன் அவர்களுடைய த மேஜிக் புத்தகத்தின் முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லும் முக்கியமான கருத்து இதுதான். நன்றி உணர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. இன்னைக்கு வீடியோவில் இந்த கருத்தை எளிமையாக புரிந்து கொள்வோம். சாப்டர் 1 நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் தினமும் நடக்கின்றன. குடும்பம், நண்பர்கள், உடல்நலம், உணவு, வீடு, வேலை, கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. ஆனால் இவை நம்மிடம் இருக்கும்போது அவற்றின் மதிப்பை நாம் உணராமல் இருக்கலாம். ஒரு விஷயம் இல்லாமல் போன பிறகுதான் அதன் முக்கியத்துவத்தை உணர்கிறோம். அதனால நன்றி சொல்லும் பழக்கத்தை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காலையில் எழுந்தவுடன் இன்று என்ன பிரச்சனை வரப்போகிறது என்பது நினைப்பதற்கு பதிலாக, இன்று நான் உயிருடன் விழித்திருக்கிறேன், எனக்கு இன்னொரு நாளை வாழும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். அந்த ஒரு எண்ணமே உங்கள் மனநிலையை மாற்றக்கூடும். அதேபோல் உணவு சாப்பிடும்போது இந்த உணவு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நன்றி கூறுங்கள். நன்றி உணர்வுடன் சாப்பிடலாம். நன்றி உணர்வு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் எதற்கு அதிக கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் நம் மனதில் அதிகமாக தோன்றும். எப்போதும் குறைகளை மட்டுமே கவனித்தால் என்னிடம் இது இல்லை, அது இல்லை என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆனால் என்னிடம் இது இருக்கிறது, இதற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன் என்று சிந்திக்க தொடங்கினால் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை நாம் கவனிக்க தொடங்குகிறோம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ப்ராக்டிஸ். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றியுடன் இருக்கும் 5 விஷயங்களை நினைத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என் குடும்பம், என் உடல்நலம், எனக்கு கிடைத்த உணவு, எனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு, இன்று நடந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். ஒவ்வொன்றையும் நினைத்து மனதார நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி என்று சொல்லும்போது உணர்வு மிகவும் முக்கியமானது. நன்றி உணர்வு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மனப்பயிற்சி. நம்மிடம் இல்லாததை பற்றிய கவலையிலிருந்து நம்மிடம் இருப்பதை பற்றிய அப்ரிசியேஷனுக்கு நம் கவனத்தை மாற்றும் ஒரு பழக்கம். அதனால் இன்று முதல் ஒரு கேள்வியை உங்களிடம் கேளுங்கள். என்னிடம் இல்லாதது என்ன என்பதற்கு பதிலாக என்னிடம் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேளுங்க. ஒரு சிறிய நன்றி உணர்வு ஒரு நல்ல எண்ணமாக மாறலாம். ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல செயலாக மாறலாம். அந்த நல்ல செயல்கள் மெல்ல உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றலாம். அதனால் இன்று முதல் ஒரு சிறிய பழக்கத்தை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் த மேஜிக் புத்தகத்தின் அடுத்த கட்டத்தை இன்னும் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற புத்தக விளக்கங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.